எனக்கு சின்ன வயசில் எனக்கு குழந்தைன்னா அவ்வளோ இஷ்டம். அதனால் என்னுடைய 19-20 வயசுலேயே எங்கள் வீட்டில் என் தாய் தப்பன் என் தங்கச்சியெல்லாம் உட்கார வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நான் பேசுனது, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், எனக்கு பெண் குழந்தைன்னு அவ்வளோ இஷ்டம், எனக்கு பிறக்க போகிற பெண் குழந்தைக்கு நான் வைஷாலின்னு பேர் வைக்கிறேன். இது முதற்கொண்டு நீங்கள் அனைவரும் என்னை வைஷாலி அப்பான்னு தான் கூப்பிடணும். எந்த வயசில்? 19 வயசுல. முளைச்சு 2 இலை கூட விடலை. எஸ். இவனுக்கு ஒரு கனவு வருது, எனக்கு ஒரு கல்யாணம் முடியும், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். எஸ். அது பொட்ட புள்ள தான் எனக்கு வேணும். அதுக்கு நான் வைக்கிற பேரு வைஷாலி. என்னை இது முதற்கொண்டு எல்லாரும் எப்படித்தான் அழைக்க வேண்டும்? வைஷாலி அப்பா என்று. இதை ஒரு சட்டமா போட்டு எனக்கு இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் என்னை என் வைஷாலி அப்பான் ஷாலிப்பா, என் ஒய்ஃபோட ஃபோனில் ஷாலிப்பா ஷாலிப்பான்னு தான் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 27 வருஷம் ஆச்சு. இன்னும் வைஷாலி வரல. ஆனால் வைஷாலிக்கான கனவு எத்தனை வயசுல வந்துச்சு? 19 வயசுல. கல்யாணம் முடிஞ்சு 27 ஆண்டுகளாக ஒரு குழந்தைக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். ஆனால் குழந்தைன்னா அவ்வளோ இஷ்டம். என்ன ஒரு மாதிரி எவ்வளோ நேரம் ஒரு மாதிரி பார்க்குறீங்களே. அவன் எனக்கு ஆண்டவர் சொன்னார், என்னோட 33வது வயசில் கல்யாணம் முடிஞ்ச 3 வருஷம் ஆயிருக்கு. அப்போ 2002 பைபிளை வாசிக்கிறப்ப ஆதியாகமம் 12 வாசிச்சுட்டு இருந்தப்போ நான் திரளான ஜாதிகளுக்கு நான் யாரை ஏற்படுத்தி இருக்கிறேன் தகப்பனாக. அதை வாசிக்கிறப்ப எனக்கு அப்படி இருதயம் ஃபயர் ஆகுது. ரேமா பாருங்க. இப்போ சொன்னார், குறைவின் எல்லையில் இருக்கிற ஒன்றை எல்லையில்லாத நிறைவுக்கு நேரம் நான் அழைக்கிறேன். முடிஞ்ச நட்சத்திரங்கள் எண்ணு. குறைவின் எல்லைன்னா ஒரு குழந்தை கூட இல்லை. எல்லையே இல்லாத நிறைவுன்னா திரளான ஜாதிகளுக்கு பூமியின் தூளை என்ன முடியுமா? எண்ண முடியாது. நட்சத்திரங்கள் என்ன கூடுமா? எண்ண முடியாது. அப்ப அது எல்லை இல்லாத நிறைவு. ஆனா ஆள் எப்படி இருக்கிறான்? குறையோடு. குறைவின் எல்லை. குறைவின் எல்லைன்னா என்ன? சுத்த ஜீரோ. சுத்த ஜீரோ. அப்ப எனக்கு வயசு 33 வயசு. அப்ப நான் என்ன எப்படி பிலீவ் பண்ணேன்னா, ஆஹா கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா பேசிட்டார். இந்த நடக்க போகுது. நமக்கு இந்த வருஷம் என்ன கொடுக்க போறாருன்னா ஒரு குழந்தைய கொடுக்க போறாரு. எதிர்பார்த்து 33, 35 ஆச்சு, 37 ஆச்சு, 37, 40 ஆச்சு, 40, 42 ஆச்சு, 42, 45 ஆச்சு, 45 வர்றப்பதான் திணறுது. நாடா சொல்லி இவ்வளவு நாளையும் ஒண்ணு என்ன செய்யலையே, நடக்கலையே. அதனால இனிமே நடக்கிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. மூன்றா ஃபைல என்ன பண்ணிட்டோம்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. நாங்களா ஒரு நறுக்குன்னு புள்ளிய வச்சுட்டோம். எதுக்கு? குழந்தைக்கு புள்ளிய வச்சுட்டு விட்டாச்சு. இனிமே நமக்கு வாய்ப்பு என்னன்னா இல்லை. வாய்ப்பு இல்லைங்கிறத விட எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு மினிஸ்ட்ரி டைட் ஆயிருச்சு, விஷன் பெருசாயிருச்சு. இனிமே ஒரு குழந்தைய பத்து அது குவான்னு கத்த, அதை தூக்கிட்டு அதுக்கு யூரின் போச்சுன்னா அதை தொடச்சு விட, அதுக்கு பேம்பர்ஸ் மாட்ட, டாய்லெட் போனா அதை சுத்தம் பண்ண. எனக்கு இதெல்லாம் செட்டே என்னன்னா ஆகாதப்பா. ஐயோ எனக்கு இந்த ஆட்டை என்னன்னா வேணாப்பா அப்படின்னு நானே என்ன பண்ணிட்டேன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போதான் என்னோட 50 வயசுக்கு மேலே நான் பைபிளை வாசிச்சுட்டு இருக்கிறப்ப சகரியா எலிசபெத்துக்கு குழந்தை பிறந்து அவனுக்கு யோவான்னு பேர் வைப்பாங்க பாருங்களேன். அந்த வேர்டை வாசிக்கிறப்ப ஆங்கிலத்தில் ஜொஹானன் அப்படின்னு இருக்கும். எஸ். அந்த வேர்டு ஜொஹானன்னா யாவே இஸ் கிரேசியஸ். கர்த்தர் யாவே கிருபை உள்ளவர். அதை வாசிச்ச உடனே சடனா ஒரு தீ உள்ளுக்குள்ள, உனக்கு ஒரு பையனை கொடுப்பேன், அந்த பையனுக்கு நீ என்னதான் பேர் வைக்கணும்? ஜொஹானன். எஸ். ஹல்லேலூயா. உடனே நான் 50 வயசுக்கு மேல என் ஒய்ஃப் கிட்ட நின்று, இங்க பாருப்பா, நான் பைபிளை வாசிச்சேன், ஆண்டவர் என்ன பேர் கொடுக்குறாரு? ஜொஹான். அதனால இது வெளியே ஆட்டி என்ன செஞ்சிடாத, சொல்லிடாத, நடந்தா பார்ப்போம், இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து அப்படி என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம், அமுக்கிடுவோம். இதை வெளியிலேயே நாங்க என்ன செய்யல, சொல்லவே இல்லை. இந்த நேம் ஜொஹானன்ங்கிற நேம் யார்ட்டையுமே சொல்லல. அப்பதான் 2022 ஆண்டவர் நியூ இயருக்கு நான் ரெடி பண்றப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்டாப்பா உனக்கு 19 வயசுல ஒரு கனவு வரும், அதுல ஒரு குழந்தைய குறிச்ச எண்ணம் வரும், அதுக்கு நீயா ஒரு பேரை வைப்ப,
அதுக்கு வைஷாலின்னு ஒரு பேரை சுட்டி உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் வைஷாலி டேடுன்னு தான் உன்னை கூப்பிடணும்னு கட்டளையெல்லாம் போடுவேன். உன் கற்பனையவே நீ நம்புவேன்னா உனக்கு நான் ஜொஹானன்கிற ஒரு பேரை கொடுக்குறப்ப இதை வெளியே சொல்ல மாட்டீங்களோ? நீங்கள் இதை 4 பேர்ட்ட அறிக்கை பண்ண மாட்டீங்களோ அப்படின்னு ஆண்டவர் என்ன சேலஞ்ச் பண்ண. எஸ், என்ன பண்றாரு? சேலஞ்ச் பண்றாரு. நீங்க 33 வயசுல எனக்கு கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுப்பார், அவனுக்கு ஜொஹானன்னு பேர் வைக்கணும்னு சொல்லுவாருன்றத 4 பேருக்கு நடுவில் சொல்றது சந்தோஷம், சந்தோஷம், கூச்சம் வராது. ஆனா 56 வயசுல இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி உனக்கு நான் ஒரு குழந்தைய தருவேன், அந்த குழந்தைக்கு பேரு ஜொஹானன், அதனால இந்த ஜொஹானன்ங்கிற பேரை போற இடத்துல எல்லாம் என்ன பண்ணு, சொல்லு சொல்லு Yes. சொல்லு சொல்லுன்னு 10 வச்சாரு பாருங்களேன். சீர்காழி வரைக்கும் 10 வச்சுக்கிட்டு இருக்கேன். எஸ், ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து ஒரு கூட்டமே ஜொஹானன் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆமென். ஜொஹானனுக்குன்னு ஆஃபரிங் வந்தது எங்க வீட்டுல இன்னும் பிரிக்காம இருக்கு. எஸ், ஜொஹானனுக்கு பிறந்தா கரிச்சோறு போடுவேன்னு நான் வந்து பொருத்தனை பண்ணேன் ஒட்டுமொத்த சபைக்கு. அந்த போடுற கரிச்சோருக்கு தங்க நகை வந்து ஆஃபரிங்க வந்து கிடக்கு வீட்டுல. எஸ், ஜொஹானன் வாசிக்க போற பைபிள் வீட்டுல இருக்கு, வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜொஹானன் பிறந்த உடனே அவனை கையில வாங்குற அந்த முதல் குழந்தை துணி வீட்டுல இருக்கு. இப்ப சீர்காழி மீட்டிங் முடிச்சுட்டு நாங்க ஒரு தொட்டில் கயிறை வாங்கிட்டு போறோம். அவ்வளவுதான். நேத்து சாப்பாடு பாஸ்டர் கொடுத்து விட்டாரு. 2 தம்பிமாருங்க வந்தாங்க. ஒருத்தர் பேர் கேட்டேன் ஜோயல்னாரு, இன்னொருத்தர் பேர் கேட்டேன் ஜோஹன்னாரு. அதே இந்த அங்கே போயிட்டு இருக்காரு பாருங்க, ஜோஹன். அதனால இப்ப நாங்க முடிஞ்ச உடனே என்ன வாங்க போறோம்னா தொட்டிலும் கயிறு வாங்க. கயிறு வாங்கிட்டு வீட்டுக்கு போறோம். போறப்பே மறக்க முடியாத நினைவு பரிசு இங்க வந்ததுக்கு தொட்டிலும் கயிறு வாங்கிட்டு போறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஏண்டா எல்லாத்தையும் வாங்கினியே, தொட்டில் கயிறு வாங்கினியாடா, குழந்தை வரந்தா எப்படி ஆட்டுவேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? பிறந்தோட வாங்க மாட்டான், வாங்குறதுனால பறக்கும். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப தொட்டில குறிச்சு பேசிட்டாரு, ராராட்டு பாட்டையும் கொடுத்துட்டாரு. என்ன ராராட்டு பாட்டு? ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. கடவுளோட வாழ பழகுங்க. ஆச்சரியமானவரே, ஆண்டவரோட நடக்கிறது, இது ஆண்டவரோட சஞ்சரிக்கிறது. அதிசயமானவரே, உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. எனக்கு நிறைய கிஃப்ட்னு ஓபனே பண்ணல இல்லையா? இன்னும் ஓப்பனே பண்ணல. பிறக்க போற குழந்தைக்குன்னு வந்திருக்கிற நிறைய பரிசு பொருட்களை நாங்க என்ன செய்யல, இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. குழந்தை எங்கன்னு கேக்குறீங்களா? இஸ் ஆன் த வே. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். ஆனா நான் வைராக்கியமா இருக்கிறேன். எஸ், நான் பேசல, கர்த்தர் பேச சொன்னாரு. நான் மூடி வச்ச டாபிக் நீங்க தொட்டிருக்கிறீங்க. நான் க்ளோஸ் பண்ண டாபிக்கை நீங்க கையில் எடுத்திருக்கிறீங்க. இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட், ஆனா இந்த சப்ஜெக்டை நீங்க திணிக்கிறீங்க. I dare to believe you for this miracle. இந்த அற்புதத்துக்காக நானும் உங்களை விசுவாசிக்க துணிகிறேன். அதனால ஜோகன் வர்றப்ப எங்க ஊர்ல ஒரு கறி விருந்திருக்கு. அதனால பாஸ்டருக்கு அழைப்பு கொடுக்கிறோம், சபையாருக்கு அழைப்பு கொடுக்கிறோம், வழியாக அழைப்பு கொடுக்கிறோம். இப்படி வண்டி பிடிச்சிட்டு வர போறீங்க. ஆமென். நேத்து பாண்டிச்சேரியில இருந்து வண்டி பிடிச்சி வந்த மாதிரி பஸ் பிடிச்சி வந்து நீங்க மட்டனை கறியை வெட்டு என்ன செய்ய போறீங்கன்னா வெட்ட போறீங்க. வித் ஸ்வீட்டோட. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. எனக்கு இந்த சாட்சியை சொல்றப்ப எல்லாம் கொஞ்சம்
கூச்சமா இருக்கும், என்னடா 56 வயசுல சொல்ற சாட்சியாடா இது என்னன்னா. அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொன்னார், 56 வயசுலயே இதை சொல்றதுக்கு இந்த திணறு வேணா, அந்த கிழவன் 99 வயசுல என்ன மாதிரி விட்டுருப்பான். ஆபிரகாம் 96 வயசு 99 வயசு கிழவனும் 89 வயசு கிழவியும் ஆபிரகாம நினைக்கிறப்ப மனசுக்கு தெம்பா இருந்துச்சு. பரவாயில்ல, அந்த மனுஷனோட நான் எவ்வளவோ பரவாயில்ல ஆண்டவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நாமெல்லாம் பேசுறோம், இதை நம்மளால பேச முடியுமா? முடியாது. மனுஷ அறிவுல யோசிச்சு பாருங்க, இந்த டாபிக்க 56 வயசுல யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. ஆனா என் வாழ்க்கையில நான் ஏன் தொடுறேன்னா, அவர் இந்த டாபிக்க தொட்டிருக்கிறாரு. நீங்க தொட்ட டாபிக்க நானும் தொடுவேன் ஆண்டவரே. நீங்க தொட்டிருக்கிற டாபிக்க நானும் தொடுவேன் ஆண்டவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டுல எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு என் வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அது உங்க வீட்டுல இருக்கிறத ஆமென் உங்க கண்கள் காணும். ஆமென். உங்க கண்ணாலேயே நீங்கள் அதை நம்ப முடியாத ஒரு ஆச்சரியத்தை உங்க வீட்டுல உங்க கண்ணு காணும். இந்த சீர்காழியில இந்த பெல்ட்டுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்கதரிசனம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா சொல்லுவாங்க, சிங்க குட்டிகளுக்கு பட்டினி, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிற தம் பிள்ளைகளுக்கு தேங்காய் சட்டினி அப்படின்னு, என்னாலும் கொழுமடா தேங்காய்னா அப்படின்னு ஆசீர்வதிப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இது லைவ்ல இருக்குன்னு நினைக்கிறேன், போட்டு கேளுங்க. எஸ், நானே போட்டு கேட்கணும், இன்னும் நான் டேபையே பார்க்கல, எதுக்கு இனிமே பார்க்கணும், மூடி வச்சிருக்கேன். வந்ததுல இருந்து சூடு பறக்குது இந்த சபையில. எஸ், வந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் சூடு பறக்குது தான் பேசுற மாதிரி இருக்கு. Yes. சூடான சாப்பாடு ஃபூன்னு தானே ஊதிக்கிட்டு என்ன செய்வீங்க, அந்த மாதிரி சாப்பிடுற மாதிரி நானும் ஊதிக்கிட்டே தான் பிரசங்கம் பண்றேன். எனக்கே சூடு தாங்கல. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நான் என்ன நினைச்சேன்னா, ஆண்டவர் கிருபையில ஆண்டவருக்கு மகிமையா சொல்றேன், என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுற பிள்ளைங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. எங்க போனாலும் இளைய சமுதாயம் ஓடி வந்து அப்பா அப்பான்னு தான் சுத்தம். 50 வயசுக்கு மேல 55 வயசுல 56 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் என்னை அப்பான்னு கூப்பிடுற ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. எனக்கே வயசு 56. ஆனா ஏன் ஏஜ்ல இருக்கிறவங்க என்னை அப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது அப்படின்வாங்க. இந்த வல்லமை மேல இருந்து கிருபை வெளிப்படுறப்ப அதனால ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க அப்பான்னு கட்டி பிடிச்சிட்டு வந்து உரிமையா கட்டி பிடிச்சுக்குவாங்க. ஆனா இத்தனை பேர் வந்து நம்மள அப்பான்னு கூப்பிடுறாங்க. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். ஆனா பயாலஜிக்கலா நம்மள அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல. அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, சில பேர் அப்பாவா ஆனா உனக்குன்னு ஒரு வரம் இருக்கு. முதல்ல உன்னை அப்பாவா கேட்டா நான் குழந்தைய கொடுப்பேன். என்ன ஆண்டவர்
எங்களுக்கு என்னன்னா விளங்கலையே. அதான்டா இது அதிசயம். ஆமென். ஹல்லேலூயா. விளங்குதானே சொன்னது? எஸ். குழந்தை பிறந்தா நீங்க யாராயிருவீங்க? அப்பாவாயிடுவீங்க. ஆனா என் கதை எப்படின்னா, அப்பாவாக்கி அப்பாவாக்கிட்டு என்ன கொடுக்குறாருன்னா குழந்தைய கொடுக்கிறாரு. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரதல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே என்னை நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. உங்களுக்கு நடக்க போற அற்புதத்துக்கு தான் தீம் சாங். ஆச்சரியமானவரே, இந்த பாடலை பாடி பாடி தான் நீங்க சாட்சி சொல்லுவீங்க. அதிசயமானவரே, அதிசயத்தை உங்க கண்கள் காணும், ஆச்சரியத்தோட பாப்பீங்க. ஆச்சரியம், ஆச்சரியம், உங்களை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு அதிசயத்தை, உங்களை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு அதிசயத்தை உங்க கண்கள் சீக்கிரத்துல காண போகிறது. அதி சீக்கிரத்துல தேவன் வாக்கு பண்ணினபடியே உங்க வீட்டுல, உங்க தொழில, உங்க ஊழியத்துல, உங்க பிள்ளையோட வாழ்க்கையில அவர் வாக்கு பண்ணின காரியம் தொழிற்கும், தொழிற்கும், தொழிற்கும். அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. கூரை வீட்டில் இருக்கிறவங்க நான் சொல்றதை செய்வீங்களா? இன்னைக்கு செய்வீங்களா? போறப்ப ஒரு செங்கலை மட்டும் வாங்கிட்டு போங்க வேலைக்கு. என்ன வாங்கிட்டு போறீங்க? ஒரு செங்கல். செங்கலை வாங்கிட்டு போய், நான் வாங்கிட்டு போறது என்ன வாங்கிட்டு போறேன்னா தொட்டில் கயிறு வாங்கிட்டு போறேன். நீங்க என்ன வாங்கிட்டு போறீங்க? ஒரு செங்கல். ஒரு ஒத்த செங்கலை வாங்கிட்டு போய், ரொம்ப காசுலாம் வராது, ஒரு 7 ரூபா 8 ரூபா வரும் ஒரு செங்கலை. ஏன்னா ஒரு அடையாளமா வீட்டில் வச்சிருங்க. ஆண்டவரே, வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை இல்லை. ஆனா நீங்க அதிசயம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால என் வீட்டில் வீடு கட்டுறதுக்கான ஒரு செங்கலை, என்னால முடிஞ்ச ஒரு செங்கலை நான் வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சிருக்கேன். எதை வச்சிருக்க போறீங்க? செங்கலை வச்சிருக்கேன். மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆமென். சமீபத்தில் எங்களுடைய உடன் ஊழியர்களுக்கு அப்படியே நடந்துச்சு. அற்புதம். யாருக்கு? சக அண்ணனுக்கு. அவர் ரொம்ப நாளாக வீடு கொஞ்சம் இம்முத்தூண்டு செவரை கட்டி வச்சுட்டு, அவர் தையல் தைக்கிற டெய்லர் அவரை ஊழியத்துக்கு கமிட் பண்ண பிறகு அவங்க இருக்கிற வீடு, கூரை வீடு அப்படியே ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு எங்கேருந்து நண்பர்கள் 2 பேர் வந்தாங்கன்னு தெரில. வந்து அவங்க வீட்டை பார்த்து, அவ்வளோதான், அந்த கூரையை மாற்றலான்னு வந்தவங்க, இது என்ன சுவர் இவ்வளோ தான் இருக்குது, இந்த கூரையை மாற்றுற பதில் இதை நம்ம கட்டி கொடுத்துலாமே, அதை கட்டி கொடுத்துட்டு, சரி இது வழியாக தானே போனோம், கூரை ஒழுகுமே, இதையும் மாற்று. கூரை காரை ஆயிடுச்சு. பிஞ்சு போன கூரையிலேயே நல்ல கூரை வந்துடுச்சு. இப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். மழை காலத்தில் ஆண்டவரே காரை வீட்டில் இருக்கவும், வெயில் காலத்தில் கூரை வீட்டில் இருக்கவும் 2 வீட்டை ஆசீர்வாதித்து கொடுத்துட்டீங்களே, நன்றின்ட்டார். அப்ப கிரக பிரவேசத்துக்கு என்னையா பாட்டு பாடலாம்? ஆச்சரியமானவரே, கிரக பிரவேசத்தின் பாடல். ஆச்சரியமானவரே, என்ன சங்கீதத்துல அப்படி இருக்கு, ஒரு தலைப்பு இருக்கு, கிரக பிரவேச பாடல். ஆச்சரியமானவரே, இதுதான் உங்க வீடு பிரதிஷ்டையில நீங்க பாட போற பாடல். அதிசயமான, இதுதான் குழந்தை பிரதிஷ்டையில நீங்க பாட போற பாடல்.
ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு பிரதிஷ்டை ஆராதனை உண்டு. ஆண்டவரே. சங்கீதம் 30 கிரக அதிசயமானவரே. கிரக பிரதிஷ்டை பாட சங்கீதம் 30. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே.